Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கெட்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகை ரூபினி எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க இப்போ என்ன பண்றாங்க, அண்ட் அவங்கள பத்தி சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு சாத்தனூர்லேருந்து வினோத் கண்ணா கிட்ட இருக்காங்க. ரூபினி மும்பை மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் அங்கே தான் பிறந்தார். ரூபினியை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய ராசியான நடிகை அப்படின்னு சொல்லலாம். அவங்க இங்கே நடித்த படங்களில் 80% படங்கள் வெற்றி படங்கள். கடந்த 4-5 ஆண்டுகளாக ரூபினி எந்த மொழியிலையும் படங்களில் நடிக்கிறதா தெரியல. தமிழில் அவங்க கடைசியாக நடித்ததுன்னா ராதியாவுடைய சித்தி 2 சீரியலில் தான். இந்திய சினிமால முதல் பேன் இந்திய நடிகராக வெற்றி பெற்றது உலகநாயகன் கமல்ஹாசன் சார் தான்ன்றது சரியா? அண்ட் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சேலம்ல இருந்து சிரஞ்சீவி கேட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் இப்படி ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதை பற்றி நீங்கள் விளக்கமாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு சரியான பதிலை தர முடியும். தமிழ் திரையுலகத்தை சார்ந்த பல நடிகர்கள் புயல் நிவாரண நிதியை சுகாதாரத்துறைக்கோ அல்லது தமிழக முதலமைச்சருக்கோ தராம இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி சார் கிட்ட தரதுக்கான காரணம் என்னன்னு லண்டன்ல இருந்து ராம் கேட்டிருக்காங்க. முதலமைச்சருடைய நேரம் கிடைக்காதன் காரணமாக கூட விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின்கிட்ட பல பேர் நிதி அளித்திருக்கலாம். புயல் நிவாரண நிதியை பொறுத்த வரைக்கும் அது அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டும். அதுதானே முக்கியம். யார் மூலம் போய் சேர்ந்தால் என்ன? இப்போ நடிகர் கமல்ஹாசன்னால மருதநாயம் ப்ராஜெக்ட்ல நடிக்க முடியாதனால நடிகர் விக்ரம் அல்லது நடிகர் சூர்யா இதுக்காக ட்ரை பண்ணலாமேன்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மருதநாயம் திரைப்படத்தை பற்றி இலங்கையிலே இருக்கின்ற ரியாஸால நீங்க யோசிக்கின்ற அளவுக்கு இங்க இருக்கிற கமல்ஹாசன் யோசிக்காமல் இருப்பார் என்றா நீங்க நினைக்கிறீங்க? அப்படி விக்ரம் விட்டோ சூர்யாவை விட்டோ அந்த படத்தை உருவாக்குவதற்கான சூழ்நிலை அமையுமானால் நிச்சயமாக அதை கமல்ஹாசன் செய்வார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், நீங்க மேடை நாடகங்கள்ல நடிச்சிருக்கீங்களான்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. மேடை நாடகங்கள் சிலவற்றிலே நான் நடிச்சிருக்கேன். ஆனால் மிகப்பெரிய பாத்திரங்களை ஏற்று அந்த நாடகங்களில் நடித்ததில்லை. சின்ன சின்ன வேஷங்கள் ஏற்று நடித்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனந்த ஜோதி திரைப்படத்தை தவிர்த்து எம்ஜிஆர் சார் தேவிகா மேம் ஏன் இணைந்து நடிக்கலன்னு திருவான்மியூர்ல இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. தேவிகாவுடன் முதல் முறையாக எம்ஜிஆர் ஜோடி சேர்ந்து நடித்த திரைப்படமான ஆனந்த ஜோதி வெற்றி திரைப்படமாக அமையல. அவர் 2 பேரும் சேர்ந்து தொடர்ந்து நடிக்காததுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ஜெமினி கணேசன் சார் இவங்கள யாராவது ஒரு படத்துல முழுவதுமா வில்லனா நடிச்சிருக்காங்களான்னு திருமுலைவாயில இருந்து சுந்தரவரன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி ஆகிய 3 படம் முழுவதும் வில்லனாக நடித்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் சாலி வாகனன் என்ற திரைப்படத்திலும் பணக்காரி என்ற திரைப்படத்திலும் வில்லனாக நடித்திருக்கிறார். சிவாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாள், கூண்டுக்கிளி, ரங்கோன் ராதா போன்ற பல படங்களிலே வில்லனாக நடித்திருக்கிறார். ஜெமினி கணேசன் தாய் உள்ளம் என்ற திரைப்படத்திலே வில்லனாக நடித்திருக்கிறார். பாஷா திரைப்படத்தினுடைய கொரியோகிராஃபர் யாருன்னு கோவையில இருந்து பஞ்சாப கேசன் சுரேஷ் கேட்டிருக்காங்க. பிரபல நடன இயக்குனரான ஹீராலாலுடைய மகனான தருண் தான் பாஷா திரைப்படத்துக்கு நடனம் அமைத்தவர். சரி, இதனால ஜப்பான் திரைப்படத்தினுடைய விஷுவல்ஸை ஒரு வித கிரீன் ஸ்டோன்ல அமைச்சிருக்காங்கன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ஜப்பான் படத்தினுடைய விஷுவல்ஸை இந்த அளவுக்கு நீங்கள் கூர்ந்து கவனித்திருப்பது நிஜமாகவே ஆச்சரியம் அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த விஷயத்தில் உங்களுக்கு தனியாகவே ஒரு பாராட்டை தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். சார், இது வரைக்கும் எந்த திரைப்படத்திலேயாவது நடிகர்கள் தனுஷன் வடிவேலு சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் தனுஷும் வடிவேலும் சேர்ந்து அந்த படத்தில் நடிக்கல. அடுத்த ஒரு படத்திலே அவள் இருவரும் சேர்த்து நடிக்க வைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மறைந்த இயக்குனரும் நடிகருமான ரா சங்கரன் கூட நீங்க பழகின அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையில இருந்து கல்யாணி கேட்டிருக்காங்க. மின்னல் மழை மோகினி என்ற படத்திலே அசோசியேட் இயக்குனராக ரா சங்கரன் பணியாற்றிய காலத்திலேருந்தே அவர் எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் பத்திரிகையாளனாகவும் பத்திரிகை தொடர்பாளனாகவும் இருந்தேன். அதற்கு பின்னாலே ரா சங்கரன் நடிகரானதுக்கு பின்னால் பாரதியாருடைய பல படங்களில் நடித்தார். அப்போ நான் உதவி இயக்குனர் அப்படின்றனால அடிக்கடி அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் இந்த திரையுலகிலே சந்தித்த மிக நல்ல மனிதர்களில் ரா சங்கரனும் ஒருவர் என்று சொல்லலாம். மிகவும் இயல்பாக எல்லோருடனும் பழகக்கூடிய ஒரு நல்ல கலைஞர் ரா சங்கரன். நவரச நாயகன் கார்த்திக் சார் நடிச்ச தீவன் திரைப்படத்தை பத்தின உங்களுடைய கருத்துன்னு, தீவன் திரைப்படம் அவருக்கு ஒரு கம்பேக் கொடுத்திருக்கா, வேற ஏதாவது புதிய திரைப்படத்துல நவரச நாயகன் கார்த்திக் சார் நடிக்க இருக்காரான்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிருஷ்ணகுமார் கேட்டிருக்காங்க. நவரச நாயகன் கார்த்திக் நடித்து தீவன் என்ற பெயரிலே ஒரு திரைப்படம் வெளியானதே பல ரசிகர்களுக்கு தெரியல அப்படின்றதான் உண்மை. அந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த படம் நவரச நாயகன் கார்த்திக்குடைய மார்க்கெட்டில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பாரதிராஜா சார் டைரக்ஷன் பண்ண படங்கள்ல உங்களை கவர்ந்த படங்கள் என்னென்னு, அதே மாதிரி அவர் நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களை கவர்ந்த திரைப்படங்கள் என்னென்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. பாரதிராஜா இயக்கிய படங்களே என்னை கவர்ந்த படங்கள்னா 16 வயதிலே, சிகப்புரோயாக்கள், முதல் மரியாதை என்று பல படங்களுடைய பெயர்களை சொல்லலாம். அவர் நடித்த திரைப்படங்களிலே என்னை மிகவும் கவர்ந்த படங்கள் குரங்கு பொம்மையும் திருச்சிற்றம்பலம்.
செந்தமிழ் பாட்டு திரைப்படத்துல நடிகை குஷ்பு கதாநாயகன் நடிக்கிறதுக்கு ஏன் முதல்ல மறுத்தாங்கன்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலே குஷ்பு நடிக்க மறுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சியில் எதிலையும் நான் சொன்னதாக நினைவில்லை. அந்த படத்துக்கு குஷ்பு முதலிலே ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அவருக்கான காஸ்டியூம் எல்லாம் கூட தயார் பண்ணிட்டாங்க. ஆனாலும் குஷ்பு அந்த படத்தில் நடிக்க முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் காட்சியட் பிரச்சனை. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 30-40 நாட்கள் அவங்க படப்பிடிப்பை நடத்துவதாக இருந்தார்கள். அந்த படத்துக்கு அவர்கள் கேட்ட தேதியை குஷ்புவால் கொடுக்க முடியலன்னா அதுக்கு காரணம் அப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 மொழிகளிலும் பரபரப்பாக குஷ்பு நடித்து கொண்டிருந்தாங்க. அதனால தான் அந்த படத்தில் அவங்களால நடிக்க முடியல. தமிழ்ல முதல்ல 1 கோடி பட்ஜெட்ல உருவான திரைப்படம் எது? அது வெற்றி படமா அமைஞ்சதான்னு லண்டன்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. தமிழில் 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான முதல் திரைப்படம் தான் எனக்கு தெரிந்த விக்ரம் திரைப்படம் தான். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் வெற்றி படமாகவே அமைந்தது. கூழாங்கல், போர், தொழிலன் சித்தா இந்த மாதிரியான படங்களுக்கு நல்ல ரிவ்யூ தான் கொடுத்திருக்காரு ப்ளூ சட்டை மாறன். அப்படி இருந்தும் ஏன் எல்லாரும் அவரை திட்டுறாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. ப்ளூ சட்டை மாறன் நல்ல படங்களை பாராட்டுவதே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லலை. நிச்சயமாக நல்ல படங்களை அவர் பாராட்டத்தான் செய்கிறார். சுமாரான படங்களை அவர் விமர்சிக்கின்ற விதம் இருக்கு. அதைத்தான் பல தயாரிப்பாளர்களாலும் இயக்குநர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியல. தலைவர் 171 திரைப்படத்துல மம்முட்டி சார் நடிக்க இருந்த கதாபாத்திரத்துல அவர் நடிக்க மறுத்ததுனாலதான் சிவகார்த்திகேயனுக்கு அந்த கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டதான்னு அண்ணம்பேர்ல இருந்து குப்பராஜ் கேட்டிருக்காங்க. எந்த விவரமான இயக்குனராவது மம்முட்டி நடிக்க வேண்டிய பாத்திரத்தை சிவகார்த்திகேயனுக்கு கொடுப்பாங்களா? எங்கிருந்து இப்படி ஒரு கற்பனை உங்களுக்கு தோன்றியது என்று எனக்கு தெரியல. அன்னக்கிளி சுஜாதா மேம் இரட்டை வேடத்துல நடிச்சிருக்காங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அன்னக்கிளி சுஜாதா தமிழில் எந்த திரைப்படத்திலும் இரட்டை வேடத்தில் நடித்ததாக எனக்கு தெரியல. பல வருஷத்துக்கு முன்னாடி சினிமா தியேட்டர்கள்ல படத்துக்கு முன்னாடி தமிழக அரசுடைய நியூஸ் வரும். ஆனா ஏன் இப்போலாம் அதெல்லாம் போடுறது இல்லைன்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்னால் இப்போ இருக்கிற மாதிரி ஊடக வசதிகளில் இப்போ தொலைக்காட்சிகளிலும் யூடியூப் சேனலிலும் தமிழக அரசுடைய செய்திகள் தொடர்ந்து ஒளிபரப்பாகின்றன. அதன் காரணமாகத்தான் திரையரங்குகளில் செய்திகளை ஒளிபரப்புவதை நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஜோதிடம், ஜாதகம், நல்ல நேரம், கெட்ட நேரம் இதிலெல்லாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எம்ஜிஆரை விட்டு ஒளிவிளக்கு திரைப்படத்தை எடுப்பது அப்படின்னு எம்ஜி ஸ்டுடியோவில் முடிவான உடனே எம்ஜிஆர் அந்த காட்சி விஷயமாக பேசும்படி தன்னுடைய மகன் எஸ்.எஸ். பாலசுப்ரமணியத்திடம் சொன்னார் எஸ்.எஸ். வாசன். உடனே எம்ஜிஆர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணார் எஸ்.எஸ். பாலசுப்ரமணியம். அவரோடு எப்படி பேசுவது அப்படின்னு இவருக்கு தெரியல. அங்கே எம்ஜிஆர் வீட்டில் வேலையாள் ஒருத்தர் ஃபோன் எடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டபோது எம்ஜி ராமச்சந்திரனோடு பேச வேண்டும் என்றார் எஸ்.எஸ். பாலன். அவர் இப்படி பேசணுன்னே நீங்கள் யார் அப்படின்னு அந்த வேலையாள் கேட்க தான் யார் அப்படின்ற விவரத்தை அந்த வேலையாளிடம் சொன்னார் எஸ்.எஸ். பாலன். ஓ, சின்னவர்கிட்ட பேசணுமா, கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு ஃபோனை வைத்து விட்டு போனார் அவர். அந்த வேலையாள் அப்படி சொன்னபோது தான் எம்ஜிஆரை சின்னவர் என்று அழைக்க வேண்டும் அப்படின்றதே எஸ்.எஸ். பாலனுக்கு தெரிய வந்தது. அதற்குள்ளாக அந்த லைனில் வந்து எம்ஜிஆர் வணக்கம், வாழ்த்துக்கள் என்று தன்னுடைய வாழ்த்துக்களை முதலிலே சொல்லிவிட்டு என்ன விஷயம் என்று எஸ்.எஸ். பாலனும் கேட்க, ஒரு பட விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு அப்பா சொன்னார், இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வரலாமா என்றார் எஸ்.எஸ். பாலன். இன்றைக்கி அஷ்டமி, நாளைக்கு நவமி, அதனால் இந்த 2 நாளும் வராதிங்க, நாளை மறுநாள் வாருங்கள் என்றார் எம்ஜிஆர். இந்த சம்பவத்தை பற்றி தங்களுடைய ஆனந்தவுடன் பத்திரிகையிலேயே ஒரு கட்டுரையிலே பதிந்திருக்கிறார் எஸ்.எஸ். பாலன். இத்துடன் இன்றைய இளம் சிகிச்சை நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த இளம் சிகிச்சையிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.